அப்ரூவராக மாறிய அறநிலைத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் அப்படின்னு தான் தலைப்பு வைக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தான் வந்து நீ கொடுத்துருக்காப்புல. பழனி அடிவாரத்துல ஒரு பார்க்கிங் நிலங்க, 1 ஏக்கரா பெருமானம் உள்ள ஒரு நிலம். அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாக தன் பேர்ல பத்திரப்பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் தூய சக்தியா? இதுதான் ஊழலற்ற ஆட்சியா? ரமேஷ் அவர்கள் இதற்கு வாய் திறப்பாரா அப்படின்னு நேற்று பிரஸ் மீட்ல கேட்ட கேள்விகளுக்கு திணறிய ரமேஷ், உளறிய ரமேஷ், பதற்றமான ரமேஷ் அப்படின்லாம் வந்து நிறைய தம்பனையில வச்சு உருட்டு பீப்புள்ஸ் நேற்று ஊப்பிக்கள் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மொத்த தகவலையும் ஒரு சின்ன அறிக்கையில கொடுத்தாரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். பழனி அடிவாரம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ய வேண்டி கடந்த ஏப்ரல் மாதம் சில தனி நபர்கள் மாண்பமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே இந்த நிலம் தொடர்பாக உள்ள வழக்குகளை மறைத்து தக்காடை வழக்கில் சேர்க்காமல் தனி நீதிபதியிடம் பெற்ற உத்தரவுக்கு எதிராக கடந்த ஜூன் 30 அன்று அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடம் சார்பில் பழனி திருக்கோயில் இணை ஆணையர் மூலம் மேல்முறையீட்டு மனுவை WAMD 1010/2026 தாக்கல் செய்திருந்தோம். மேலும் இந்த மடத்தின் நிலத்தை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று இந்த வழக்குகளை மேற்கோள் காட்டி கடந்த ஜூலை 2 தேதி அன்று பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மூலம் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதப்பட்டது. இந்த சூழலில் கடந்த ஜூலை 6 தேதி நீதிமன்ற வழக்கு மற்றும் இணை ஆணையர் கடிதத்தையும் பரிசீலனை செய்யாமல் நிலம் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தகவல் கிடைத்த உடன் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சார்பதிவாளர் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டு துறை ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குற்றவியல் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று மாண்புமை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரித்ததில் மடத்தின் நிலமானது முறைகேடாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்பதை மாண்புமிகு நீதியரசர்கள் உறுதி செய்து பத்திரப்பதிவை ரத்து செய்துள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசின் மீதும் என் மீதும் சில தீய சக்திகள் எப்படியெல்லாம் பொய்க்கதைகளை பரப்ப முயற்சித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உண்மையை நிலைநாட்டி திருக்கோவில் நிலங்களை பாதுகாப்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் CMO தமிழ்நாடு அண்ணன் டேக் பண்ணியிருக்காங்க. அவர்களின் தலைமையிலான அரசு என்றும் உறுதியாக நிற்கும். ரமேஷ் BE இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, இதுல நேற்று பிரஸ்ல அவர் கேட்ட கேள்விக்கு 2 அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க. அவர் பதில் சொல்லும் போது இவர் குறுக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் அமைதியா இருந்தார். ஏன்னா அவர் பேசணும். அவர் துறை சார்ந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு, இவர் துறை சார்ந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. சர்ச்சைகள் நிறைய பூதாகரமா கிளம்பிக்கிட்டு இருக்கு. சர்ச்சைக்கு பேர் போனவங்க திமுக தானே. எதையாவது பொய்யை கட்டி கிளப்பி விட்டுருவாங்க. அது வந்து ஊருக்குள்ள போய் ஏதாவது ஆய்வு வரும். அது வந்து உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த சர்ச்சையை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து திமுக பாய்ஸ்க்கு இப்ப இன்னைக்கு வந்து வேலையா இருக்கு. அதெல்லாம் உடைக்கிறது நம்மளுடைய வேலையா இருக்கு. இப்போ இதை உடைக்கிறோம். நேற்று அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துல மேல்முறையீடு போய் இன்னைக்கு நீதி விசாரணை எல்லாத்தையுமே லீகலா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் ஃப்ராடு பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அதை பண்ணக்கூடாதுன்னு இங்க ஆணையர் துணை ஆணையரை வச்சு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க லெட்டர். இவங்களே கேஸும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இருந்தும் எப்படா இதெல்லாம் வந்து நீங்க வந்து மனசாட்சியா இல்லாம கதை கட்டுறீங்க? அவங்க சொந்தக்காரனுக்கு பதிவு பண்ண போனான்னு. ஏன்னா அந்த அதிகாரியை நீ கூப்பிட்டு விசாரிக்கிறான். அந்த அதிகாரியோட பேரு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அமைச்சருக்காக அவன் தியாகத்தை ஏற்றுக்கிறது அவனை செந்தில் பாலாஜியாடா? நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜியா? எல்லா பாவத்தையும் நான் தான் செஞ்சேன், நானே சிலுவையில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை சுமந்து இன்னைக்கு ஜெயிலில் போய் 2 வருஷம் இருந்து பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி கிட்னி எல்லாம் எல்லாத்தையும் உருவி இன்னைக்கு வந்துட்டு தலைமறைவா இருக்கிறதுக்கு நான் என்ன செந்தில் பாலாஜியா அப்படின்னு ரமேஷ் அவர்கள் கேட்குற அளவுக்கு தான் இந்த அறிக்கை இருக்கு. இவ்வளவும் கேட்டுட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு, கைது நடவடிக்கை நடந்திருக்கு, சஸ்பென்ஷன்ஸ் நடந்திருக்கு, துறை ரீதியான நடவடிக்கை நடந்திருக்கு, எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா இவர் சொந்தக்காரங்களுக்கு இவர் சொல்லிதான்ப்பா நான் பட்டா போட்டேன், இவங்க சொல்லிதான்ப்பா நான் அதை பதிவு பண்ணேன் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிட மாட்டானா?
உங்களாலதான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் இவ்வளவு அனுபவிக்கணும், உங்களை நான் கை காட்டிட்டு போறேன்னு நான் சொல்ல மாட்டான். பண்ணது ஃப்ராடுத்தனம் எவனோ அவன் தண்டனை அனுபவிப்பான். இதை உடனே தூக்கிட்டு வந்து தூய சக்தி மேல தூவ வேண்டியது. எஸ், நேத்து செங்கல்பட்டு மாவட்டம் இங்க பாத்தீங்களா, ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஒன்றிய தலைவர், மாவட்ட இணை செயலாளர்ன்றாங்க, காசு வாங்கியிருக்காருங்க. பாருங்க, வீடியோ ஆதாரத்தோட போயிட்டு இருக்கு. வீடியோ ரொம்ப அறகுறை வீடியோ தான், நல்லாவே எடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல அனி ட்ராப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையிலேயே அந்த நபர் இந்த லஞ்சம் பெற்றார், இதற்காக அவர் ஆதாயம் அடைந்தார், காசு வாங்கிட்டு ஊழலில் ஈடுபட்டார் அப்படின்னா, ஒப்பந்ததாரர்னு ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் கட்சியில போஸ்டிங் வாங்குறதுக்காக காசு வாங்கினாருன்னு போடுறான், ஒருத்தன் வந்து அட்வொகேட்டுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக காசு வாங்கினாருன்னு போடுறான். அவனுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டுங்கிறான். சரி போடுங்கடா. இதுல எது உண்மையா இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை பாய்வது உறுதி. அது நிரூபிக்கும் பட்சத்துல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவர் மீது நடவடிக்கை எடுப்பது உறுதி. கட்சியிலிருந்து தூக்குவாங்க, முடிஞ்சா சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஏன்னா இங்க கரைப்படியாத கையா இருக்கணும் அப்படின்னு அண்ணன் விரும்புறாரு. அது எதிரில் இருக்கிறவன் கை மட்டும் கிடையாது, நம்ம சொந்த கைகளும் கரைப்படியாம இருக்கணும்னு அண்ணன் விரும்புறாரு. அதை மீறி ஒருத்தன் இந்த மாதிரி வாங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அதற்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இங்க வந்து அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நடத்த மாட்டேங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டேங்க, அதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, தற்காலிக நீக்கம் மட்டும் பண்ணிட்டு அப்புறமா சைலண்டா சேர்த்துக்கும். அந்த வேலை தமிழக வெற்றி கழகத்துல கிடையாது. இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால், கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்டால் என்ன, நீங்க எப்படிப்பா அப்படி திமுகவும் நிரூபிக்கப்பட்டால் தான் சொல்லுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஸ்கூலுக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ள போனவங்கள கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. அதே போல பல இடங்கள்ல இதே மாதிரி வந்து செங்கல் சூழலில் வேலை செய்யறவங்க கிட்ட மாமூல் கேட்டாருன்னு சொல்லி ஒரு ஒன்றிய செயலரை நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல தவறு செய்யக்கூடிய கட்சி நபர்களை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தன்னையும் மீட்பறிப்பு சோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கட்சியாக தன்னை உண்மையிலேயே தூய சக்தியாக இன்னைக்கு நிறுவ முயற்சிக்குது. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு இடத்துல லஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க, பொய்யுங்க, லஞ்சம் இருக்குதுங்க, இங்க பாருங்க இவர் லஞ்சம் வாங்குறாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுப்பார். இதுதான் லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுக்க முடியும். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீங்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இங்க பாத்தீங்களா இருக்கு, அங்க பாத்தீங்களா இருக்கு, ஆதாரம்லாம் இருக்காது, வாயில மட்டும் வர சொல்றது. டேய், ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணு, ஆதாரத்தோட இந்த பாருங்க இந்த வாங்குறான்னு சொல்லி சொல்லுங்க. இப்போ கொடுத்துருக்காங்களா ஒரு வீடியோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிர்வாகி வாங்குறாருங்க காசு, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வாங்குறாருங்க காசு, அமைச்சருடைய பினாமி ஒருத்தர் வாங்குறாருங்க, அமைச்சர் பேரை சொல்லி வாங்குறாங்க காசு, எடுத்துட்டு வந்து ஆதாரத்தை கொடுங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு தான் இவ்வளவு தெளிவா அந்த தலைமை வந்து பேசுறது. கிளீன் கவர்மெண்ட், இந்த இடத்துல ஊழலை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஊழல் எங்கேயாவது தப்பி தவறி நடந்தா கூட மக்களே அதை எதிர்த்து வந்து கேள்வி கேட்கணும். அதற்காகத்தான் நான் அப்படி சொல்றார். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தவறு நடந்தால் அது தாவே காட்சியில திருத்தப்படும், இங்கே ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம பயணிக்கணும் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் அன்கியா.